வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே.சி.டி. பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சார்தாம் மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே.பி. நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான் உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே.சி.டி. பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு KR பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த முகாம்
தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதென்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் மேளா நடக்குது. இது 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேளாவால என்ன அப்படின்னா, என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா, செயில் மற்றும் டிஎன்எஸ்டிசி மற்றும் எஸ்சிடிசி, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல பசங்களுக்கு ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஸ்ஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்ன ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஸ்ஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு போகலாம். இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். என்னோட பேர் ரோபியா. நான் ஆத்தூர்ல இருந்து வரேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு. நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம் எல்லாம் அப்ரண்டிஸ் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என் பேர் பிரிட்டோ. வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்கே நிறைய கம்பெனி வந்திருக்கு. அதில் நான் ஒரு கம்பெனி செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த 1 இயர்க்கு வேலை செஞ்சேன்னா சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனி சேர்ந்தா பர்மனெண்ட்டாக வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் பைஸ் நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயிர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பிஎஸ்என்எல் அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15ஆம் தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே.சி.டி. பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.